ஸ்ரீ ரேவா காண்டம் 92ஆம் அத்தியாயம். யமஹஸ்ய தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அனைத்து பாவங்களையும் போக்கும் சிறந்த யமஹஸ்ய தீர்த்தத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும். அது நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ளது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த அந்தணரே, இந்த யமஹஸ்ய தீர்த்தம் பூமியில் எவ்வாறு தோன்றியது? இதனை முழுமையாக எனக்கு விவரித்தருளுங்கள். இது குறித்து எனக்கு பெருத்த ஆர்வம் உள்ளது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மிக நன்று, மிக நன்று. பேரறிவு படைத்தவரே, இளவரசரே, தாம் மிகவும் பொருத்தமான ஒரு வினாவினை எழுப்பியுள்ளீர். முற்காலத்தில் தமது தந்தையானவர் யமன் தர்மன் நீராடுவதற்காக புண்ணிய நதியான நர்மதை நதிக்கு வந்திருந்தார். ஒரு சலவையாளரால் துவைக்கப்பட்ட ஆடை எவ்வாறு அழுக்கு நீங்கி தூய்மை அடைகிறதோ அவ்வாறே யுதிஷ்டிர மன்னரை தர்மராஜரும் யமதர்மரும் தன் உடலில் இருந்த அழுக்குகள் நீங்கி தூய்மை அடைந்தார். தன் உடல் அழுக்குகள் ஏதுமின்றி தூய்மையாக இருப்பதைக் கண்டு வியப்படைந்த அவர் புன்னகைத்து கொண்டே பின்வருமாறு கூறினார். யமனார் கூறினார், பாவச் சுமையுடன் கூடிய மனிதர்கள் என் நகரத்திற்கு யமலோகத்திற்கு எவ்வாறு வருகின்றனர்? ரேவா நதியில் நர்மதையில் ஒரே ஒரு முறை புனித நீராடியதன் மூலமாகவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தில் வைகுந்தத்தில் பெரும் உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்களே. உடல் வலிமையுடன் இருந்தும் புண்ணிய நீர் கொண்ட மங்களகரமான ரேவா நதியை தரிசிக்க செல்லாதவர்களை பிறவியிலேயே பார்வையற்றவர்களாகவோ அல்லது இறந்தவர்களுக்கு சமமானவர்களாகவோ அல்லது முடவர்களுக்கு சமமானவர்களாகவோ கருத வேண்டும். மன்னனே, இந்த காரணத்தினாலேயே உலகங்களை நெறிப்படுத்தும் அந்த தண்டனையாளன் யமன் புன்னகைத்தான். உடல் வலிமையுடன் இருந்தும் புண்ணிய நீர் கொண்ட ரேவா நதியை தரிசிக்க செல்லாதவர்களே என்று யமன் அந்த இடத்தில் இறைவனை பிரதிஷ்டை செய்துவிட்டு விண்ணுலகம் சென்றார். மன்னரே, சினம் மற்றும் ஐம்புலன்களை வென்ற ஒரு பக்தன், குறிப்பாக ஆஸ்வின மாதமான ஐப்பசி மாதத்தின் கிருஷ்ண பட்சத்தில், அதாவது தேய்பிறையில் வரும் 14ஆம் திதி சதுர்த்தசி திதியில் விரதம் இருக்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அவன் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவான். பெருமன்னனே, அவன் இரவில் கண் விழித்திருந்து நெய் கொண்டு இறைவனுக்கு தீபமேற்ற வேண்டும். அவ்வாறு செய்வதால் கிடைக்கும் நன்மையினை கேட்பாயாக. விலக்கப்பட்ட பெண்ணுடன் கூடுவதால் ஏற்படும் பாவம், விலக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்வதால் ஏற்படும் பாவம் மற்றும் விலக்கப்பட்ட பானங்களை பருகுவதால் அருந்துவதால் ஏற்படும் பாவம் என அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் அவன் முழுமையாக விடுபட்டு புனிதமடைவான். ஏமாறக்கூடாதவற்றின் மீது ஏறுவதாலும் கறக்க கூடாதவற்றை கறப்பதாலும் ஏற்படும் பாவமானது புனித நீராடலால் மட்டுமே நீங்கிவிடுகிறது. இவ்வாறு அனைத்து வகையான பாவங்களும் அழிந்து போகின்றன. அத்தகைய மனிதன் ஒருபோதும் யமலோகத்தை காண்பதில்லை. அரசனே, இதுவே பூவுலகில் வாழும் பித்ருக்களின் முன்னோர்களின் மிகச்சிறந்த இரகசியமாகும். நிச்சயமாக யமஹஸ்ய எனும் இடத்தில் தானம் செய்பவர்களுக்கு அனைத்தும் நித்தியமானவையாக நிலைத்திருப்பவையாக மாறுகின்றன. ஒரு பக்தன் தனது கோபத்தை அடக்கி கொண்டு அமாவாசை நாளன்று தங்கம், நிலம், எள், கர்மா, தோல், எள்ளால் செய்யப்பட்ட பசு உருவம் போன்ற பல்வேறு தானங்களின் மூலம் பிராமணர்களை பூஜிக்க வேண்டும். சாஸ்திரங்களில் வகுத்துரைக்கப்பட்டுள்ள முறைப்படி குதிரை கலப்பையுடன் கூடிய யானை, கன்னி பெண், பசு, அதிக பால் சுரக்கும் எருமை போன்றவற்றை தானமாக அளிப்பவர்கள் யமலோகத்திற்கு செல்வதில்லை. யுதிஷ்டிர மன்னரே, ஒவ்வொரு பிறவியிலும் யமதர்மன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். எருமையே யமனின் வாகனமாகும். அந்த வாகனமான எருமையின் தாய்களாகவும் எருமைகளே விளங்குகின்றன. ஆகையால் எருமைகளை தானமாக அளிப்பதன் மூலம் யமன் நிச்சயமாக பெரிதும் மகிழ்கிறான். ஒருவன் பாபங்களால் சூழப்பட்டிருந்தாலும் கூட அவன் யமலோகத்திற்கு செல்வதில்லை. இக்காரணத்தினாலேயே இங்கு எருமை தானம் அளிப்பது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. அந்த எருமையின் கொம்புகளின் மீது புனித நீர் தெளிக்கப்பட வேண்டும். எருமையானது புகை போன்ற நிறமுடைய சாம்பல் நிற ஆடையால் போர்த்தப்பட வேண்டும். அதன் குளம்புகளுக்கு இரும்பு மற்றும்
மற்றும் செம்பு அல்லது சிவப்பு நிற ஆடை கொண்டு அலங்காரம் செய்யப்பட வேண்டும். மேலும் அதன் முதுகின் மீது சில பொருள்கள் வைக்கப்பட வேண்டும். அதன் குளம்புகளுக்கு இரும்பு மற்றும் செம்பு அல்லது சிவப்பு நிற ஆடை கொண்டு அலங்காரம் செய்யப்பட வேண்டும். மேலும் அதன் முதுகின் மீது சில பொருட்கள் வைக்கப்பட வேண்டும். கிழக்கு திசையில் ஒரு சிறிய உப்பு குன்று, உப்பு மலை இருக்க வேண்டும். தென்கிழக்கு திசையில் வெள்ளத்தால் ஆன ஒரு மலை இருக்க வேண்டும். தெற்கு திசையில் பருத்தி இருக்க வேண்டும். தென்மேற்கு திசையில் வெண்ணெய் இருக்க வேண்டும். மேற்கு திசையில் 7 வகையான தானியங்கள் இருக்க வேண்டும். வடமேற்கு திசையில் அரிசி தானியங்கள் வைக்கப்பட வேண்டும். வடக்கு திசையில் தங்கம் வைக்கப்பட வேண்டும். வடகிழக்கு திசையில் நெய் வைக்கப்பட வேண்டும். யமராஜன் என்னை கண்டு மகிழ்வாராக என்று பிரார்த்தித்தவாறே இந்த பொருட்களை தானமாக அளிக்க வேண்டும். பிராமணருக்கு முன்பாக ஒருவர் பின்வரும் வார்த்தைகளை உரைக்க வேண்டும். யமலோகம் மிகவும் அச்சமூட்டக்கூடியது. அசிபத்ரவனம் பயங்கரமானது. யமசுல்லி மிகவும் திகிலூட்டக்கூடியது. வைதரணி நதி கோரமானது. கும்பிபாகம் பேரச்சத்தை விளைவிப்பது. காலசூத்திரம் மிகவும் பயங்கரமானது. அவ்வாறே யமல மலைகள் கரகசம், கத்திரிக்கோல், தைல எந்திரம், எண்ணெய் பிழியும் கருவி, யமனின் வேட்டை நாய்கள் ஆகியவையும் மிகவும் கோரமானவை. திருக்கச்வாசம் நிருச்வாசா மிகுந்த இறைச்சல் கொண்டது. ரௌரவம் அளவற்ற பயங்கரம் நிறைந்தது. சிறந்த பிராமணரே, இவை அனைத்தும் யமலோகத்தில் இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். தமது அருளாலும் இந்த தீர்த்தத்தின் புனித நீரின் மகிமையாலும் அவை அனைத்தும் சாந்தமடையட்டும். இந்த தானத்தின் சக்தியாலும் யமராஜனின் அருளாலும் எப்பெருவிப்பிலும் எந்த பிறவியிலும் நான் நரகத்திற்கு செல்லாதிருப்பேனாக. இந்த யமஹஸ்ய குறித்த விவரணத்தை கேட்கும் மனிதர்கள், செவிமடுக்கும் மனிதர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவர்கள் யமலோகத்தை ஒருபோதும் காண மாட்டார்கள். 92ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.